அனைவருக்கும் வணக்கம். சற்று கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி மதுபான பிரியர்களுக்கு ஷாக் நியூஸ். இனி தேர்தல் ஆணையம் அறிவிக்கப்பட்ட புதிய உத்தரவுப்படி டாஸ்மாக் கடைகள் செயல்படும் என அறிவிக்கப்பட்டனர். அதன்படி என்ன ஒரு புதிய மாற்றங்கள், இனி வரக்கூடிய நாட்கள்ல என்னென்ன விதிமுறைகள்லாம் அவர்கள் பின்பற்றப்பட வேண்டும் என்பது பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம். வீடியோவை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அப்பதான் தேர்தல் ஆணையம் டாஸ்மாக் கடைகளுக்கு என்ன புதிய உத்தரவு கொடுக்கப்பட்டாங்க, இனி வரும் காலங்களில் மதுபானங்கள் விலை உயர்த்தப்படுமா உயர்த்தப்படாதா என்பது பற்றி உங்களுக்கு உடனடியாக தெரிவிக்கும். டாஸ்மாக் மதுபான பாட்டில்கள் பற்றி பல்வேறு புதிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்கிற பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பார்த்துட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம். முதல் கட்டமாக தமிழகம், புதுச்சேரி உள்ளிட்ட 5 மாநிலங்கள்ல சட்டமன்ற தேர்தல், அதாவது 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளதன் காரணமாக குறிப்பாக ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி 5 மாநிலங்கள்ல ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெற உள்ளதன் காரணமாக பல்வேறு புதிய கட்டுப்பாடுகள் தேர்தல் ஆணையம் விதிக்கப்பட்டாங்க. அதன்படி ரூபாய் 50,000க்கு மேல் பணம் எடுத்து சென்றால் கண்டிப்பாக அதற்கான ஆவணங்கள் தேர்தல் ஆணையத்திடம் காண்பிக்கப்பட வேண்டும் என அறிவிக்கப்பட்டாங்க. தங்கம், வெள்ளி உள்ளிட்ட பரிசு பொருட்களும் மட்டுமல்லாமல் அனைத்து வகையான ஆபரணங்களும் எடுத்து சென்றால் அவர்கள் கண்டிப்பாக அதற்கான ஆதாரங்களை காண்பித்து அதற்கான ஆவணங்களையும் காண்பித்து பெற்றுக்கொள்ளுமாறு தற்போது தேர்தல் ஆணையம் அறிவிக்கப்பட்டாங்க. அதே போன்று டாஸ்மாக் கடைகளுக்கும் ஒரு புதிய உத்தரவு ஒன்று கொடுக்கப்பட்டாங்க. அதாவது தேர்தல் ஆணையத்தின் வழிகாட்டுதல் தொடர்ந்து டாஸ்மாக் நிர்வாகத்திற்கு முக்கிய அறியப்பட்டு கொடுக்கப்பட்டாங்க. தமிழகத்தில் உள்ள அனைத்து கடைகளுக்கும் முக்கியமாக ஒரு சுற்றறிக்கை ஒன்று அனுப்பப்பட்டாங்க. அதாவது தமிழகத்தில் உள்ள 4800க்கும் அதிகமான டாஸ்மாக் கடைகளுக்கு தங்களது தினசரி விற்பனை மற்றும் இருப்பு குறித்து முழுமையான அறிக்கையை தினமும் தேர்தல் அதிகாரியிடம் சமர்ப்பிக்க வேண்டும் என தற்போது அறிவிக்கப்பட்டாங்க. அதாவது ஒவ்வொரு டாஸ்மாக் கடையிலும் எவ்வளவு இருப்பு இருக்கு, எவ்வளவு வியாபாரம் ஓடிட்டு இருக்கு, எவ்வளவு மீண்டும் சரக்கு புதிதாக வந்துட்டு இருக்கு, எல்லா விவரங்களுமே தினசரியாக தேர்தல் ஆணையத்திடம் டாஸ்மாக் நிர்வாகம் ஒப்படைக்கப்பட வேண்டும் என அறிவிக்கப்பட்டாங்க. தமிழகத்தில் தேர்தல் பிரச்சாரங்களின் போது வாக்குப்பதிவுக்கு முந்தைய நாட்களிலும் அரசியல் கட்சிகள் சார்பில் தொண்டர்களும் வாக்காளர்களும் மதுபானம் விநியோகிக்கப்படுவதை வழக்கமாக ஒன்றாக இருந்து வந்துள்ளது. சட்டப்படி இது குற்றம் என்றாலும் மறைமுகமாக இது போன்ற நடவடிக்கைகள் நீண்ட ஆண்டுகளாக இருந்துதான் வந்துட்டு இருக்கு. இந்த முறை இது முற்றிலுமாக ஒழிக்கப்படுவதற்காக தற்போது தேர்தல் ஆணையம் தீவிரமாக செயல்பட்டு வந்துட்டு இருக்காங்க. அதாவது விற்பனை எவ்வளவு அதிகரித்து வந்துட்டு இருக்கு, இதுக்கப்புறம் எவ்வளவு விற்பனை ஆகும், எவ்வளவு இருப்பு இருக்கு, எல்லா விவரங்களுமே தேர்தல் ஆணையத்திடம் ஒப்படைக்கப்பட வேண்டும் என அறிவிக்கப்பட்டாங்க. அது மட்டுமல்லாமல் சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் அனைத்தையும் கண்காணிக்கும் ஒரு புதிய கேமராக்கள் பொருத்தப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டாங்க. அதாவது இனி வரும் காலங்கள்ல டாஸ்மாக் கடைகள டிஜிட்டல் பில்டிங் முறை கண்டிப்பாக அமல்படுத்தப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டாங்க. இதன் மூலமாக ஒவ்வொரு கடையிலும் தினசரி எவ்வளவு மதுபானங்கள் விற்பனை செய்யப்படுவது மற்றும் இருப்புகள் எவ்வளவு இருப்பு இருக்கிறது என்பது பற்றி உடனடியாக அவர்கள் தெரிந்து கொள்ளாமல் அறிவிக்கப்பட்டாங்க. அது மட்டுமல்லாமல் ஏதேனும் பதுக்கல் அல்லது கள்ளச்சந்தையில் விற்பனை செய்யும் போது எளிதாக கண்டுபிடித்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படுவதற்கு இது ஒரு முக்கியமான ஆயுதமாக உள்ளதாக அறிவிக்கப்பட்டாங்க. டாஸ்மாக் கடைகள் மட்டும் அல்லாமல் மதுபானங்களை ஏற்றி செல்லும் அனைத்து லாரிகளிலுமே GPS கருவிகள் பொருத்தப்பட்டு அவைகள் சரியாக வேலை செய்வதை உறுதி செய்ய மாவட்ட அதிகாரிகளுக்கு தேர்தல் ஆணையம் உத்தரவு ஒன்று கொடுக்கப்பட்டாங்க. சட்ட விரோதமான முறையில் பார்களுக்கு அதிக அளவில் மதுபானங்களை சப்ளை செய்யப்படுவதை தடுக்கும் வகையில் தான் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டாங்க. அனைத்து மதுபான கடைகளிலுமே பார்களிலும் 24 மணி நேரம் செயல்படக்கூடிய CCTV கேமராக்கள் பொருத்தப்பட உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டாங்க. தேர்தல் ஆணையத்தின் இந்த அதிரடி கட்டுப்பாடுகளால் இந்த முறை தேர்தலில் கள்ளச்சந்தையில் மது விற்பனையும் வாக்காளர்களுக்கு விடயம் செய்யப்படுவதும் தடுக்கும் நோக்கில் இந்த முடிவுகள் எடுக்கப்பட்டதாக தற்போது அறிவிக்கப்பட்டாங்க. தேர்தல் ஆணையத்தின் இந்த நடவடிக்கையால் அரசியல் கட்சிகள் குழப்பத்தில் உள்ளனர். இந்த விதிகளை மீறி செயல்படும் டாஸ்மாக் ஊழியர்கள் மற்றும் அரசியல் கட்சிகள் மீது சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக தற்போது தேர்தல் ஆணையம் அறிவிக்கப்பட்டனர். மீண்டும் அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம்.